பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 வருட காலமாக ரொம்ப ரொம்ப பிரச்சனை இருக்கு. அதாவது பொதுவாவே நம்ம எந்த ராசி பலன் பேசினாலும் சரி, அதாவது சனி பகவான வச்சு பேசினாலும் சரி, ராகு கேது பகவான வச்சு பேசினாலும் சரி, நம்ம குருவ வச்சு பேசினாலும் சரி, அதிகமா கமெண்ட்ஸ் வந்து ரியாலிட்டியா குடுக்கக்கூடிய ராசி வந்து பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்காரங்க. எப்போதுமே எங்களுக்கு உயிர் மட்டும் தான் ஏன் மிச்சமா இருக்கு. நாங்க எல்லார்ட்டயும் அன்பா இருக்கோம். ஆனா, எங்கள எல்லாரும் பயக்கிறாங்க. எங்கள கஷ்டப்படுத்துறாங்க. எங்களுக்குள்ள மன அழுத்தத்த ஏற்படுத்துறாங்க. அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை தான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கடந்த காலங்கள்ல அதிகமா நடந்தது. அதுவும் விருச்சிக ராசியில அனுச நட்சத்திரக்காரங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு இந்த காலகட்டங்கள்ல 1 வருஷமாவே வாழ்க்கையில இவங்க போராடாத போராட்டம் கிடையவே கிடையாது. இவங்க திருமண வாழ்க்கையில போராட்டம், காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல போராட்டம், அதேபோல நித்தம் நித்தம் போராட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க தன்னைத்தானே என்ன பண்றாங்க, மெழுகுவர்த்தி மாரி உருக்க வேண்டிய சூழ்நிலை. அதாவது கடகராசி, அதுக்கடுத்து விருச்சிக ராசி, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி. இந்த 3 பேருமே தன்னைத்தானே மெழுகுவர்த்தி மாரி உருகி தான் வாழ்க்கைய நகர்த்த வேண்டிய சூழ்நிலைலாம் கடந்த காலங்கள்ல இருந்துச்சு. ஸோ, அதில விருச்சிக ராசிக்கு குறை சொல்லவே முடியாது. அத்தளவு அளவுக்கு இறைவனுடைய அற்புதமான ஆற்றல் அவங்களுக்கு நடந்தது. சில அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கைய டோட்டலாவே லாக் ஆகிட்ட வேண்டிய சூழ்நிலைலாம் கடந்த காலங்கள்ல இருந்தது. ஸோ, அது மாறப்போகுது. இவங்களுடைய முயற்சி ஸ்தானம் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இனிமே தான் இருக்கு.